நடிகர் சூரி அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படம் விடுதலை 2 குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் சூரியை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் விடுதலை. விடுதலை 1ஆம் பாகத்தில் மிகவும் அற்புதமாக தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் மதிப்பிற்குரிய சூரி அவர்கள். தன்னுடைய ரோல் காமெடி கேரக்டர் தான் என்று இருந்த அவருக்கு ஒரு மிக முக்கிய ரோலை கொடுத்து ஹீரோயிசத்தையும் கொடுத்து வெற்றிமாறன் அவர்கள் சூரியை செதுக்கி இருக்கின்றார் சிலையாக, அதுவும் ஹீரோ சிலையாக என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தை மகுடம் சூட்டுவது போன்று இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில்தான் தொடர்ச்சியாக இந்த திரைப்படம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. விடுதலை 2விலும் இசைஞானி இளையராஜா அவர்கள்தான் இசைத்திருக்கின்றார். இசைஞானி இளையராஜா என்ற பெயர் சொன்னாலே மனதிற்குள் ஒரு இனிமையும் அழகான தென்றல் காற்றும் வீசும். ஏனென்றால் அந்த அளவிற்கு அற்புதமான இசை படைப்புகளை தமிழ் மக்களுக்கு வாரி வழங்கி இருக்கின்றார் இசைஞானி இளையராஜா. சரி, சூரி அவர்கள் விடுதலை 1இல் நடித்தது போன்று விடுதலை 2விலும் மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துவார் என்று அனைத்து பொதுமக்களாலும் அந்த படத்தை ரசிக்கக்கூடிய ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியும் இந்த விடுதலை 2வில் மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கும் என்று மக்களால் நம்பப்படுகின்றது. ஏனென்றால் விடுதலை 1இல் கொஞ்ச நேரம் நடிகர் விஜய் சேதுபதி வந்திருந்தாலும் அது பேசப்படக்கூடிய கதாபாத்திரமாக இருந்தது. அதே நேரத்தில் விடுதலை 2வில் இன்னமும் அதிக நேரம் வருவார். மேலும் அவருக்கு பிளாஷ்பேக் எல்லாம் இருக்கும் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது. பார்க்கலாம் விடுதலை 2 எப்படி வருகிறது என்று. இதற்கிடையே இந்த திரைப்படத்தில் ஒரு திரைத்துறை பட்டாளமே நடித்திருக்கிறது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். அவர்கள் யார் யார் என்று இப்பொழுது பார்ப்போம். விஜய் சேதுபதி மற்றும் சூரியுடன் இணைந்து பவானி, கௌதம் வாசுதேவன், ராஜு மேனன், கிஷோர், போஸ் வெங்கட், வின்சென்ட், அனுராக், இளவரசு, பாலாஜி, சரவணன், தமிழ், சேட்டன், ஆரியன், முன்னார், பாவேல், சர்தார் சத்யா, கென் கருணாஸ் போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து கலக்குகின்றார்கள், நடிக்கின்றார்கள் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். தொடர்ச்சியாக வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை 1இல் எந்த அளவிற்கு ஒரு உன்னதமான படைப்பாக கொடுத்தாரோ அதே போல் விடுதலை 2விலும் 2ஆம் பாகத்திலும் மிக தெளிவானதொரு கதை களத்தோடு மக்கள் முன்னிலையில் அந்த திரைப்படத்தை படைத்து கொடுப்பார் என்பது அனைத்து ரசிகர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. விடுதலை 1ஐ போன்றே விடுதலை 2விலும் மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும் என்பது எதிர்பார்ப்பு. மேலும் விடுதலை 2விலும் அந்த காட்டிற்குள் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை வடித்திருப்பார் நம்முடைய வெற்றிமாறன் அவர்கள் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு. தொடர்ச்சியாக விடுதலை படத்தை இன்னமும் அற்புதமான முறையில் பார்ப்பதற்கு ரசிகர்கள் வெயிட்டிங். எப்படி இந்த திரைப்படம் வந்தாலும் அதை ஒரு மாபெரும் ஒரு ரசிகர் பட்டாளம் ரசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் நிச்சயமாக வெயிட்டிங்கில் தான் இருக்கின்றார்கள். விடுதலை பொறுத்தவரை வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒரு மகுடம் சூட்டுவது போன்று ஒரு திரைப்படம் தான் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். அதே நேரத்தில் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் பல நடிகர்கள் இன்றைய காலகட்டத்தில் நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தமிழில் மட்டுமல்ல, தெலுங்கிலும், கன்னடத்திலும், மலையாளத்திலும், இன்னும் ஏன் வட இந்தியாவிலும் கூட சில நடிகர்கள் வெற்றிமாறனுடைய நடிப்பில், அதாவது இயக்கத்தில் நடிக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. பார்க்கலாம், விடுதலை 1ஐ போன்று விடுதலை 2லும் மிகப்பெரிய அளவிற்கு கதை களம் கொண்டு வெற்றிமாறன் எந்த அளவிற்கு வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பார் என்பதை திரைப்படம் வந்த பிறகுதான் நம்மால் கணிக்க முடியும். நிச்சயமாக அவருடைய படைப்பு அற்புதமான படைப்பாக இருக்கும் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்கலாம் திரைப்படம் வந்த பிறகு எப்படி இந்த திரைப்படம் இருக்கிறது என்பது திரை விமர்சனம் என்ற நிகழ்ச்சியில். நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.